கடகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிச்சயமாக எதிர்பார்த்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும். ஆனா கிடைக்கும், மாச கடைசியில கூட கிடைக்கலாம். வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பா வெளிநாட்டு யோகத்தை வந்து கொடுத்துரும். உள்ளார லோக்கலுக்குள்ளாரே ஒரு நல்ல ஜாப்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தை மாதம் இறுதியில் கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தா தவிர்த்தலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல வந்து யாரும் பணம் கொடுத்து ஏமாற மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. கடகராசி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஏமாற்றம் தான். ஓகேங்களா? இவங்களோட அம்மாக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகள் வந்து உண்டு. அவங்க தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி வைக்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடம் வேணும் நமக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். வாகனத்து மேல ஆசைகள் வரும். நகை வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த தை மாதத்துல செஞ்சே ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கு சின்ன கருத்து வேறுபாடு. இதனால வந்து அப்பா அம்மாவுக்கு 2 பேத்துக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஓகேங்களா? இவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்க கணவர் வேண்டான்னு சொல்லுவாங்க. நகை வாங்கலாம்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதம் மட்டும்தான்.